வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்ய பல்வேறு துறைகளிலும் காலக்கெடு நிர்ணயித்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதையொட்டி புதுடெல்லியில் பொருளாதார நிபுணர்களுடன் கலந்துரையாடிய அவர், இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவை உலக அளவில் திறன் வாய்ந்த நாடாக உருவாக்குவதுடன் உலகளாவிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சிக்கு இதுவரை 3 கோடிக்கும் அதிகமான பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டம் மாணவர்களின் மனநலனில் கவனம் செலுத்தி தேர்வுகளின் மீது ஒரு நேர்மறையான அணுகுமுறையை ஏற்படுத்துகிறது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று நடத்தப்பட்டதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோட்டா நாக்டா பிரிவில் இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாகவும் அப்போது இந்த ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் மார்ச் மாதம் 11ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 10ஆம் தேதியும் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இரு தேர்வுகளும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி தொடங்க இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. செல்போன்களை கைப்பற்றிய அதிகாரிகள் இதுகுறித்து கைதிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் முனைவர் பட்ட மாணவர் சேர்க்கை ஒற்றைச்சாளர முறையில் கொண்டு வரப்படும் என்று தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற துணைத் தலைவர் திரு விஜயகுமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.